வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். ஒரு 6 டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸை பார்த்துருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது. ஏன் நான் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டிங் அப்படின்னா டார்கெட்டிங்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் சரியான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும். ஆடியன்ஸ் டார்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் ஜெனரிக்காக சில மார்க்கெட்டிங் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஜெண்டர், மேல் ஃபீமேல். நான் மேலை டார்கெட் பண்ணணுமா, ஃபீமேல் டார்கெட் பண்ணணுமா, இல்லை ரெண்டு பேரையுமே டார்கெட் பண்ணணுமா? ஏஜ் குரூப், கிட்ஸா, டீனேஜா, இல்லை அபவ் 40யா, அபவ் 60யா, ஏஜ் குரூப் என்ன டார்கெட் பண்ணணும்? லொக்கேஷன் இந்தியாவா, யூஎஸ்ஏவா, என்ன கண்ட்ரி, யூரோப்பா, கனடாவா? லொக்கேஷன் டார்கெட் இந்தியாவாக இருந்தால் தமிழ்நாடா, தமிழ்நாடுலேயே சிட்டிஸா, ஸோ அதிலே ரேடியஸ் டார்கெட்டிங், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி லாங்குவேஜ் பேஸ்டு டார்கெட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ கூகுள் மாதிரி சர்ச் என்ஜின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீவேர்ட் டார்கெட்டிங் இருக்கும். நீங்கள் என்ன கீவேர்ட்ஸை டார்கெட் பண்ணுறீங்க. லிங்க்டின் மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல்ஸை டார்கெட் பண்ணலாம். அதாவது ஜாப் டைட்டில் பேஸ்டில், கம்பெனியுடைய சைஸ் பேஸ்டில், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி டார்கெட் பண்ண முடியும். கரியர் ஓரியன்டாக டார்கெட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட்டிங்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்னும் டிவைஸ் டார்கெட்டிங், அதாவது டெஸ்க்டாப் யூசர்ஸ், மொபைல் ஃபோன் யூசர்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க அவங்க, அதை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டிங்கில். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ணும்போதும் சரி, ஜென்ரலாகவே இன்னும் சில டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஒரு சில முக்கியமான டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு கெஸ். அந்த டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸை நான் சொல்கிறேங்க. நம்பர் 1, லுக் அலைக் ஆடியன்ஸ். அதாவது முக்கியமாக சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆடியன்ஸ் யாருன்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரியான ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லுக் அலைக் ஆடியன்ஸ் டார்கெட்டிங் போகலாம். லிங்க்டின்ல கூட இருக்குது இந்த ஆப்ஷன். அடுத்தது கஸ்டம் ஆடியன்ஸ். அதாவது முக்கியமான ஒரு ஆட் டார்கெட்டிங்க. உங்கள்கிட்ட ஒரு இமெயில் டேட்டா பேஸோ இல்லை ஃபோன் டேட்டா பேஸோ இருந்ததுன்னா அந்த டேட்டா பேஸை நீங்கள் உங்களுடைய மார்க்கெட்டிங் சேனல்ஸில், பர்டிகுலர்லி இப்போ கூகுள் ஆட் எடுத்துக்கோங்களேன், அதில் அப்லோட் பண்ணி அவங்கள நீங்கள் டார்கெட் பண்ணலாம். உங்களுடைய கஸ்டமருடைய டேட்டா பேஸ் பண்ணி ஆட் டார்கெட் பண்ணுறது கஸ்டம் ஆடியன்ஸ் டார்கெட்டிங். அடுத்தது இன் மார்க்கெட் ஆடியன்ஸ். முக்கியமாக இ-காமர்ஸ் பண்ணுறவங்க, ஏதாவது ஒரு பொருளை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆட் டார்கெட்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இன் மார்க்கெட் ஆடியன்ஸ் டார்கெட்டிங். பை அண்ட் செல் க்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ். நீங்கள் கூகுள் ஆடில் இதை பார்க்கலாம். அஃபினிட்டி ஆடியன்ஸ், அகைன் கூகுள் ஆடில் நான் பார்த்துருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த அஃபினிட்டி ஆடியன்ஸுன்றது அவங்க லைஃப் லாங்கில், அவங்களுடைய லைஃப்பில் அவங்களோட கடந்து ஒரு லாங் டேர்மாக பயணிக்கக்கூடிய ஒரு டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கேன்னா கடந்த ஒரு 15 வருஷமாக நான் எஸ்சிஓ பற்றி, மார்க்கெட்டிங்கை பற்றி, பிஸ்னஸை பற்றி நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இது என் லைஃப்பில் என் கூட வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி எனக்குன்ட்டு ஒரு சில லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும். அது என் கூடயே பயணிச்சுக்கிட்டு இருக்கும். அதை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறது. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த கூகுள், ஃபேஸ்புக் மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் எப்படிலாம் நம்மளை ட்ராக் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு. ஓகே. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு டார்கெட்டிங் அண்ட் பிஹேவியர் பேஸ்டு டார்கெட்டிங். இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பிஹேவியருக்கும் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். இன்ட்ரெஸ்ட்ன்றது இன்டராக்ஷன் பேஸ்டாக இருக்கும். உங்களுடைய ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ், நீ எந்தெந்த வெப்சைட் போகிறீங்க, எதை கிளிக் பண்ணுறீங்க, எதை பார்க்குறீங்க, உங்களுடைய ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்ன்றது உங்களுடைய டாபிக்ஸ். உடனே கூகுள் உங்களுடைய இந்த இன்ட்ராக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இவர் இந்த டாப்பிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களை அப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அட்வர்டைசர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களை டார்கெட் பண்ண வைக்கிறது அது ஒரு ஆப்ஷன், இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு.
பிஹேவியர் பேஸ்டு டார்கெட்டிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி, அவங்க ஏதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிஹேவியர்ஸை வந்து ஆன்லைன் போர்ட்டல்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அட்வர்டைசர்ஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அட்வர்டைஸ் பண்ணும்போது அந்த பிஹேவியர் உள்ள பீப்புளுக்கு வந்து அவங்க ஆடை சர்வ் பண்ணுவாங்க. இது வந்து வெறும் பர்ச்சேஸ் மட்டும் இல்லை, ஒரு ஆப் டவுன்லோட்ஸ் பண்ணுறது, ஒரு ஆக்ஷன்ஸ் ஆன்லைனில் அவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பேஸ் பண்ணி அந்த பிஹேவியர்ஸ் உள்ள பீப்புளுக்கு வந்து உங்களுடைய ஆடை வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பிஹேவியர் டார்கெட்டிங். அடுத்தது பிளேஸ்மெண்ட் டார்கெட்டிங். பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து நிறைய சைட்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஆட் வந்து ஒரு பேனர் ஆடாக வரலாம், டிஃப்ரெண்ட் சைஸஸில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரலாம். இது பிராண்டிங்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல். யூ ஹாவ் த கண்ட்ரோல் ஓவர் த வெப்சைட் வேர் யுவர் ஆட் ஷுட் பி பப்ளிஷ்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அமேசிங்கான ஆட் டார்கெட்டிங். வீடியோ பார்க்குறவங்கள டார்கெட் பண்ணுறது. அதே மாதிரி ரீடார்கெட்டிங். ஒருத்தர் நம்மளுடைய வெப்சைட்டை கடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு போயிருக்காங்க, அப்படியே நம்மளை மறக்கக்கூடாதுன்றதுக்காக இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபாலோஅப்ஸ் தான். ஃபாலோஅப் ஆட் டார்கெட்டிங், ரீடார்கெட்டிங், ரீமார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆட் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ், ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜெனரிக்கான சில ஆட் டார்கெட்டிங் மட்டுமே யோசிக்கிறவங்க பல பேர். அதை தவிர இது ஒரு அடுத்த லெவல் ஆட் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு முக்கியமாக அட்வர்டைசர்ஸ்க்கு, முக்கியமாக கூகுள் ஆட், சோஷியல் மீடியா ஆட் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.